வணக்கம். ஜூலை 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்றைக்கி 15 புள்ளிகள் இழந்தது. ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்ஜினலாக க்ளோசிங் 15,763. இன்றைக்கி ஓப்பன் முந்தின க்ளோஸை விட கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 22 புள்ளிகள். ஹையான 15,863 வரைக்கும் போயிருக்கு. லோ 15,745. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 1% விழுந்திருக்கு. நிஃப்டி பிஇ ஜூலை 29ஆம் தேதி 27.08. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் இன்றைக்கி பையிங் இருந்திருக்குங்க. மேலே போய் கொண்டு தான் இருந்திருக்கு. நிஃப்டி 15,850 வந்ததுக்கு அப்புறமாக ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் இருந்திருக்கு. கடைசி 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் இந்த செல்லிங் நடந்திருக்கு. வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால அந்த செல்லிங் நடந்ததா என்னன்றது தெரியலை. ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது, பொசிஷன் கேரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்களா அப்படின்றது தெரியலை. செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஃபார்மா செக்டர் அதிகபட்சமாக 3.6% அதிகரித்தது. மீடியா 2% அதிகரித்தது. ஆட்டோ 1% அதிகரித்தது. ஐடி 0.4, ரியாலிட்டி செக்டர் 0.3, எஃப்எம்சிஜி 0.2% அதிகரித்தது. பிரைவேட் செக்டர் பேங்க் 0.2% விழுந்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.3%, பேங்க் 0.3%, பப்ளிக் செக்டர் பேங்க் 0.3% விழுந்தது. மெட்டல் 0.7% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் சன் ஃபார்மா 10% அதிகரித்தது. டெக் மஹிந்திரா 7% அதிகரித்தது. சிப்லா 4%, அதானி போர்ட்ஸ் 2%, ஸ்ரீ சிமெண்ட்ஸ் 2%. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் 2.6% விழுந்தது. பஜாஜ் ஃபின்சர்வ் 2.5%, ஹிண்டல்கோ 2.25%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2% விழுந்தது. யூபிஎல் 1.8% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு இன்னொரு பதக்கம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. பெண்கள் குத்துச்சண்டை பிரிவில் லாவினா அவர்கள் குவார்டர் ஃபைனல்ஸ்லேருந்து செமிஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்க. குவார்டர் ஃபைனல்ஸில் அவங்க சைனீஸ் டைப்பாயை தோக்கடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு மெடல் உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு செய்தி வெளியாயிருக்கு. சந்தோஷத்துக்குரிய விஷயம்தான். ஓயோ கம்பெனியில் மைக்ரோசாஃப்ட் முதலீடு செய்ய போகிறதாக மணி கண்ட்ரோலில் ஒரு செய்தி வெளியாயிருக்கு. ஓயோ கம்பெனி இந்த வருடத்திற்கு இறுதிக்குள்ளார ஐபிஓக்கு தயாராகி விடுவாங்கன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. கேஎஃப்சி பிஸா ஹட் நடத்தக்கூடிய கம்பெனியான தேவ்யானி இன்டர்நேஷனல் இந்தியாவில் நடத்தக்கூடிய கம்பெனிங்க. இவங்க ஐபிஓ அறிவிச்சிருந்தாங்க. இப்போது அதற்குரிய விலை கம்பெனி வெளியிட்டிருக்காங்க. ₹86 லோவர் பேண்ட், ₹90 அப்பர் பேண்ட். ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஐபிஓ திறக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாரோ டைல்ஸ் ஐபிஓ அறிவிச்சிருக்காங்க. அவங்க நிர்ணயித்திருக்கிற ப்ரைஸ் பேண்ட் ₹118லேருந்து ₹120. அவங்க ஆகஸ்ட் 4ஆம் தேதி அவங்களுடைய ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி முடிவடையும் ஐபிஓடைய பிட்டிங். ஐடி கம்பெனிகளுக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி யூஎஸ் அரசாங்கம் தரப்புலேருந்து கிடச்சிருக்குங்க. H1B விசாக்குரிய 2வது லாட்ரி இந்த தடவை எடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. எப்போவுமே ஒரு தடவை தான் அந்த லாட்ரி எடுப்பாங்க. சில பேருக்கு கிடைக்கும் விசா. இப்போது 2வது முறையாக, முதல் முறை முடிந்து விட்டது போல தெரியுது, இப்போ 2வது முறையாக லாட்ரி மறுபடியும் நடத்த போவதாக அறிவிச்சிருக்காங்க. சில ஐடி கம்பெனிகளுக்கு இது ஒரு நல்ல செய்தி தான். அதே மாதிரி ஐடி ஊழியர்கள் வெளியே போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். விஷால் ஃபேப்ரிக்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது ஒரு செய்தியும் இருக்குது. கிரெஸ்டா ஃபண்ட் 4 லட்சம் ஷேர்ஸ் விஷால் ஃபேப்ரிக்ஸ் உடையதை வாங்கியிருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை ₹117.90. கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ப்ராஃபிட் அதிகமாயிருக்கு. இந்த குவார்ட்டருக்கு 258 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டரில் 58 கோடிகள் மட்டுமே. ரெவன்யூவும் அதிகரிச்சிருக்கு. போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணிக்கும், போன வருடம் இதே குவார்ட்டரை கம்பேர் செய்யும்போது இந்த குவார்ட்டருக்கு 1820 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டரில் 1194 கோடிகள். இன்ட்ராடேல 5.5% அதிகரித்தது. ஆர் சிஸ்டம்ஸ் இன்ட்ராடேல கலக்கியிருக்காங்க. 15% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி பைபேக் குறித்து முடிவெடுக்கப்படும்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பஜாஜ் கன்சியூமர் கேர் லிமிடெட் ஒரு புது ப்ராடக்டை லான்ச் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. என்ன ப்ராடக்ட்னு பார்க்கும்போது பஜாஜ் 100%
பியூர் கோகனட் ஆயில் அப்படின்ற ப்ராடக்ட்டை லான்ச் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம பேராஷூட் ஆயிலுக்கு ஒரு காம்படிட்டராக இருக்கலாம். பேராஷூட் ஆயில் லீடிங் பிராண்டுங்க, அட்லீஸ்ட் ஒரு பிரபலமான பிராண்ட் மேரிகோ கம்பெனியுடையது பேராஷூட். வண்டர்லா ஹாலிடேஸ்க்கு இக்ரா அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங்கை வழங்கியிருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரியே டவுன்கிரேட் செய்யப்பட்டிருக்கு. லாங் டேர்முக்குரிய டேர்ம் லோனை AA- A+ஆக குறைச்சிருக்காங்க. ஷார்ட் டேர்முக்கு பார்க்கும்போது A1+லேருந்து A1 குறைச்சிருக்காங்க ரேட்டிங். அசோகா பில்கான் லிமிடெட் அவங்களுக்கு கிடைத்த ஒரு ஆர்டர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி கம்பெனிக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல 4.6% அதிகரித்தது கம்பெனி. என்ன ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது ஜோடியாக் ஹீலோட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து கிடைச்ச ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தெரியுது. ஆல்ரெடி இருக்கிற கிராண்ட் போர்ட் ஹாஸ்பிட்டலை 600 படுக்கை கொண்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றுவது, கூடவே மெடிக்கல் காலேஜும் கட்டுறாங்க ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸுடன். இதற்காக 600 கோடி ரூபாய் மதிப்புங்க இந்த ப்ராஜெக்ட். இது 60 மாதத்திற்குள்ளார இந்த ப்ராஜெக்டை முடித்து விடுவோம்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. லூப்பின் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனியான சதர்ன் கிராஸ் ஃபார்மாவை டேக் ஓவர் செய்கிறாங்க, வாங்குறாங்க. அடுத்த 5 அல்லது 6 மாதத்திற்குள்ளார இந்த டிரான்சாக்ஷன் முடிவடையும்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி விலையை வெளியிடலை. இன்ட்ராடேல 3% அதிகரித்தது லூப்பினுடைய ஷேர் பிரைஸ். அசோக் லேலண்ட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய புது சப்சிடரி கம்பெனி ஸ்விட்ச் மொபிலிட்டி லிமிடெட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பிஸ்னஸ் எல்லாமே இந்த சப்சிடரி கம்பெனி கீழே தான் வரப்போகுதுன்ற மாதிரி கம்பெனி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்விட்ச் மொபிலிட்டியில் டேனா இன்கார்பரேட்ன்ற கம்பெனி முதலீடு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 1% ஸ்டேக் அவங்க வாங்குறாங்க. இதற்காக $18 மில்லியன் முதலீடு செய்ய போகிறாங்க டேனா இன்கார்பரேட்டட் கம்பெனி. இன்ட்ராடேல 10% அதிகரித்தது அசோக் லேலண்ட். டானா இன்கார்பரேட்டட் கம்பெனி வந்து அவங்களுடைய சில ப்ராடக்ட்ஸை அசோக் லேலண்டுக்கு சப்ளையும் செய்கிறாங்க. கேடிலா ஹெல்த் கேர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டேருந்து ஒரு இன்ஜெக்ஷனுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. எதற்குரிய இன்ஜெக்ஷன் பார்க்கும்போது சில கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஜெக்ஷன். இன்ட்ராடேல 4% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் அவங்க வந்து டீலிஸ்டிங் செய்வதற்கு ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இப்போ கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி நார்டிகான் குரூப் உடன் இணைந்து அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் 65% ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் ஸ்டேக் வச்சிருப்பாங்க. இதற்காக $28 மில்லியன் முதலீடு செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த நார்டிகான் குரூப் வந்து நார்டிக் ரீஜனில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய கம்பெனி. நார்டிக் ரீஜன்றது ஸ்வீடன், ஃபின்லாந்து, நார்வே மற்றும் டென்மார்க் ரீஜனில். இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 5% அதிகரித்தது ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட். டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. மியூசிக் கம்பெனிங்க அவங்களுடைய டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடையும் டிப்ஸ் ஃபிலிம்ஸ் லிமிடெடையும் பிரிக்க போகிறத முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. அதற்குரிய அப்ரூவல் ப்ராசஸை இனிஷியேட் செய்திருந்தாங்க. இப்போ முதல் கட்டமாக நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்களுடைய ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் வழங்கியிருக்காங்கன்ற டேட்டா வெளியிட்டிருக்காங்க. இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் உடைய கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங் வெளியிட்டிருக்காங்க. அப்கிரேட் ஆயிருக்கு. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வந்து AA+ ஆயிருக்கு. AA-லேருந்து AA+ உயர்த்தப்பட்டிருக்கு. பிரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி இன்ட்ராடேல கலக்கியிருக்காங்க. 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. கம்பெனி வேறொரு ஸ்விஸ் கம்பெனியான கிவா உடன் அப்படின்ற கம்பெனியுடைய பேர் சரியாக உச்சரிக்கிறான்னு தெரியலங்க. அந்த கம்பெனியுடன் இணைந்து மகாராஷ்டிராவில் ஒரு உற்பத்தி ஆலை செய்ய போகிறாங்க. இதற்காக அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. 51% பிரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் கிட்ட இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது கூட காரணமாக இருந்திருக்கலாம். ஐடிசி கம்பெனியோட ஒரு சப்சிடரி கம்பெனி, ஒரு ஐடி கம்பெனி இருக்குது. ஐடிசி இன்ஃபோடெக். இது குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அவங்க சில தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்த ஐடிசி இன்ஃபோடெக் உடைய ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு, லாபமும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் அந்த செய்தியில் சொல்வது மேனேஜ்மெண்ட் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதுதான் முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ 21% அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 79% அதிகரிச்சிருக்கு. ஆனுவல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5 மடங்கு அதிகரிச்சிருக்கு 2019 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து கம்பேர் செய்யும்போது. நெட் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி 5 மடங்கு அதிகரிச்சிருக்கு அதே கால அளவுலன்னு சொல்லியிருக்காங்க அந்த செய்தியில்.
ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் சோலார் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி பிஸ்னஸ் விரிவாக்கம் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. தற்போது அவங்க சோலார் பவர் ரிலேட்டடான பிஸ்னஸ்லாம் இறங்கியிருக்காங்க. இப்போது ஹைப்ரிட் எனர்ஜி பவர் பிளான்ஸ், எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் மற்றும் வேஸ்ட் டு எனர்ஜி பிஸ்னஸில் அவங்க விரிவாக்கம் செய்ய போகிறதாக கம்பெனி தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 3% விழுந்தது. எவ்வளவு முதலீடு செய்ய போகிறாங்க இந்த புது பிஸ்னஸில் அப்படின்றத கம்பெனி வெளியிடலை. சில நாட்களுக்கு முன்னாடி டாமினோஸ் பிஸா ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. ஒலிம்பிக் பதக்கம் வென்ற மீராபாய் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பிஸா வழங்கப்படும்னு அவங்க ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் சிலர் அதை கடுமையாக விமர்சனமும் செஞ்சாங்க. ஏன்னா அந்த பிராண்ட் அட்வர்டைஸ் செய்கிறாங்க. ஒரு ஒலிம்பியன் பதக்கம் வென்றதை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒலிம்பியனுக்கு பணம் கொடுக்காமலேயே அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் எழுந்தது. இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. டாமினோஸ் மீராபாயுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி மீராபாய் பிராண்ட் அம்பாசிடராக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, என்னுடைய புரிதல். ஆனால் வெறும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு மட்டுமே, சோஷியல் அண்ட் டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்மில் அவங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய புரிதல். ஸோ இப்போ அஃபிஷியலாக ஒரு அக்ரிமெண்ட் ஏற்பட்டிருக்கின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். டாமினோஸ் பிஸா இந்தியாவில் நடத்தக்கூடிய கம்பெனி ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ். ஆயில் கண்ட்ரி டியூபுலார் லிமிடெட் ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பென்னி ஸ்டாக். என்ன அப்டேட்னா, கார்ப்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் கம்பெனி மீது நடைபெற ஆரம்பித்து விட்டதுன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனி திவாலாக போகுது அல்லது வேறொருத்தர் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. ஒரு ரெசல்யூஷன் பிளானை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் இனிஷியேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கீங்க, இல்லை ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கீங்கன்னா இந்த நியூஸை கொஞ்சம் தயவு செய்து மனதில் கொள்ளுங்கள். நம்ம முன்ன பார்த்துருக்கோம், ரெசல்யூஷன் பிளான் வரும்போது அது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பாசிட்டிவாக இல்லை, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எதுவுமே கிடைக்காத நிறைய ரெசல்யூஷன் பிளானை நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு வீடியோகான் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துருந்தோம், DHFL பார்த்துருந்தோம், இப்போ அண்மையில் வேறொரு கம்பெனியும் பார்த்துருந்தோம், ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் இதில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து அதை இன்னொரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் உங்கள் தரப்புலேருந்து. ஆனால் ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. டாக்டர் லால் பாத் லேப்ஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. கூடவே டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹6 நிர்ணயிச்சிருக்காங்க கம்பெனி. ரெக்கார்ட் டேட்டாக ஆகஸ்ட் 22 அறிவிச்சிருக்காங்க. ரிசல்ட்டை பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ரெவென்யூ 128% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் அதிகரிச்சிருக்கு. இந்த குவார்ட்டருக்கு 133.7 கோடிகள், போன வருடம் இதே குவார்ட்டருக்கு 28.4 கோடிகள் மட்டுமே. இருந்தும் இந்த வீடியோ சேர் நேரத்தில் கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 5% விழுந்திருந்தது. ரிசல்ட் அறிவித்த சில ஸ்டாக்ஸ் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு விரைவாக பார்க்கலாம். டெக் மஹிந்திரா இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. டிவிஎஸ் மோட்டார் 8%. கோல்கேட் வால்டைலாக இருந்திருக்குங்க. 2% பாசிட்டிவாகவும் 2% நெகட்டிவாகவும் இருந்தது. ஸ்டவ் கிராஃப்ட் 5% அதிகரித்தது இன்ட்ராடேல. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ஸும் வாலடைலாக இருந்தது. இன்ட்ராடேல 3% பாசிட்டிவ், பிறகு 2% நெகட்டிவ். GE ஷிப்பிங் 2.5% இன்ட்ராடேல விழுந்தது. தீபக் நைட்ரைட் இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. இண்டஸ் டவர்ஸ் 5% அதிகரித்தது. லாரஸ் லேப்ஸ் 6% அதிகரித்தது. LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் 2% இன்ட்ராடேல விழுந்தது. மஹிந்திரா ஹாலிடேஸ் அவங்க போனஸும் அறிவிச்சிருந்தாங்க. இருந்தும் 2% விழுந்தது இன்னைக்கு இன்ட்ராடேல. பாலிமெடிக்யூர் இன்ட்ராடேல 1% அதிகரித்தது. நாளைக்கு ஜூலை 31 ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள்: IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், LG பாலகிருஷ்ணா, NTPC, நியூரேகா, ரிலாக்ஸோ ஃபுட்வேர், சோபா மற்றும் ரெயின் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.